நமக்கிட்ட இருக்கிற அனுபவங்கள் இருக்கே, நம்ம இப்ப இந்த அனுபவங்களில் ஒரு அனுபவத்தை தேடுறோம். இங்க இருக்கிற பிரச்சனை. நம்ம ஏற்கனவே அனுபவத்துல இருக்கோம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கோம். அந்த பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவத்தை இது யாருடைய அனுபவம் என்று உணர்ற விஷயம்தான் தியானம் காட்டித்தர போகுது. பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவத்தை இது யாருடைய அனுபவம்? இப்ராஹிம்ங்கிற அவர அனுபவமா, இல்ல அந்த பிராண நிரம்பை விட சமீபமா இருக்கிற அவன் அனுபவமா என்கிறத உணர வைக்கிறதுக்காகத்தான் இந்த திக்ர் செய்யும், தியானம் செய்யறோம். தியானத்துக்கு திக்ருக்கு போறோம். இப்ப நம்ம அனுபவத்தில இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அனுபவத்தை தேர்றல. இது பாரிய நுட்பம். இது லேசா பிடிச்சுக்கொடுங்க. இப்ப நம்ம இருக்கிற அனுபவத்தை என்ன என்று பாக்குறையா, இல்ல இதை விட்டு ஏதோ ஒரு அனுபவத்தை நாம தேர்றையா என்ற ஒரு கேள்வியோட நீ செய்யும். இன்னைக்கு நம்ம கிட்ட நாம கேட்டுக்கணும். அப்படி கேட்டா அனுபவத்தில ஒரு அனுபவத்தை தேர்றல, அனுபவத்தில ஒரு அனுபவத்தை தேர்றல. நாம ஒரு அனுபவத்தில ஒரு அனுபவத்தை தேடிட்டு இருக்க இன்னும். நம்மள அனுபவத்தை உணர வைத்து, அப்படித்தான் பாட்டு வருது. அதாவது அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்குமா களிமா. அப்ப களிமா என்ன செய்யுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அனுபவத்தை உணர வைக்குது. இது இன்ன அனுபவம், இது இன்ன அனுபவம், இது இன்ன அனுபவம், இது இன்ன அனுபவம் என்று உணர வைக்குது. இப்படி உணர வச்சு நம்மள நிகழ்காலத்தில இக்கணத்தில இருத்தி வைக்கும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அனுபவத்தையும், இது எதற்குரிய அனுபவம், என்ன அனுபவம், இது எப்படிப்பட்ட அனுபவம், இந்த அனுபவத்தில இருக்கிறது யாரு என்று தெளிவாகிற நிலைதான் அந்த இருப்பு நிலை. ஏக வியாபகமா நான் இருக்கேன் என்று இருக்கிறான் அந்த இருப்பு நிலை. அந்த நிலைக்கு இது என்ன செய்யும், நம்மளை கொண்டு போய் இருப்பாட்டு. இப்ப இந்த கட்டத்துக்கு இப்ப புதுசா ஒரு அனுபவம் என்று தனக்கிட்ட வருகுது என்று, புதுசா ஒரு அனுபவம் வரணும் என்று எதிர்பார்க்கிறது, புதுசா இப்படி ஒரு அனுபவம் இருக்கின்ற கற்பனை பண்றது, இந்த இருக்கிற அனுபவத்துல நிகழ்காலத்துல உணர்றதுக்கு தடையாமே. அவங்கதான் அதிகமா கற்பனைக்குள்ள போறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நமக்கு தந்த கடமை என்ன தெரியுமா? திக்ரு செய்யுங்கிற மட்டும்தான். திக்ரண்டா என்ன, ஞாபகப்படுத்துங்க. கற்பனைக்கு போங்க, நான் எதிர்பாருங்க, ஒரு அனுபவத்தை தேடுங்க என்கிற ஒரு பயிற்சி முறை ஒன்று நமக்கு தரல, எங்கேயும் செல்லல, யாரும் செய்யவும் இல்லை. ஆனா திக்ரு செய்யக்குள்ள, ஞாபகப்படுத்திக்க கூட நம்மளோட உள்ளம் வளமையா பழகின பழக்கத்துக்கு ஏதோ ஒன்றை கற்பனை பண்ணும், ஏதோ ஒன்றை தேடும், ஏதோ ஒரு அனுபவத்தில ஒரு அனுபவம் இருக்கிறதாக என்ன செய்யும், தியானத்தில் இருந்துகிட்டு தேடிக்கு தீக்கும். இதனாலதான் காலம் எடுக்கு. இது காலம் எடுக்கிறேன்னா இது எடுக்குந்தான். ஏனண்டா அவர் அந்த திரைகள் எல்லாம் நீங்கணுமே, அவராக உணரணுமே. இப்ப நாம எவ்வளவுதான் சொன்னாலும் அவர் அறிவு அந்த திரையை நீக்கி அந்த நிலைய நீ இருக்கிற நிலைதான் என்று அவருக்கு காட்டி கொடுக்கிற வரைக்கும் அவர் பிடிக்க மாட்டார். அவர் பிடிக்கிற இடத்துக்கு வர மாட்டார். இப்ப நான் வளமையா சொல்றேன், ஆழ்ந்த உறக்க நிலையிலே நான் ஏகமா இருக்கிற நிலை என்று சொல்றேன். ஆழ்ந்த உறக்க நிலை நான் ஏகமா இருக்கிற நிலை என்று சொல்லி உறவாட்டத்துல வளமையா சொல்லிட்டு வரனா இல்லையா? ரைட். இப்ப அதுல இப்படி நான் ஏகமா இருக்கிறேன் என்று சொல்லி இப்ப அதுல ஒரு அனுபவம் நமக்கு வரணுமா, இல்ல அந்த அனுபவமா? அதுதான் அனுபவம். இப்ப அதுக்கு போய் இருந்துகிட்டு அனுபவத்தை தேடினா வழங்கிட்டா அவர் என்ன செய்யறாரு, திக்ரு செய்யல. இப்ப அவருக்கு அதுக்குள்ள என்னத்தையும் தேர்வாரு. அப்ப இன்னைக்கு அவருக்கு என்ன இருக்கேன்னா ஒரு திரை ஒன்று, நாம என்ன இருக்கிற மாதிரி ஏக வியாபகமாக ஒரு ஆள நாம நமக்கு தெரியணும் என்று எதிர்பார்க்க. என்ன கட்டுண்ட மாதிரி ஒரு ஆளை தெரிஞ்ச மாதிரி அந்த ஏக நிலையிலையும் ஆழ்ந்த உறக்க நிலையிலையும் நான் ஒரு ஏகமா ஒரு கட்டுண்டாள தெரியணும் என்று எதிர்பார்க்க. ஏகமாவும் இருக்கணும், கட்டுண்டாளாவும் தெரியணும் என்று எதிர்பார்க்கிற. இங்க இருக்கிற பழக்க வழக்கம்ங்கிற திரைய அங்க என்ன செய்து அந்த உள்ளம் எதிர்பார்க்கிறதால என்ன நடக்குதுன்ற இன்னைக்கு அனுபவத்தை தேடுது. அப்படி ஒரு அனுபவம் எனக்கு வரணுமே. ஏற்கனவே அது ஒரு அனுபவம், நான் ஏகமா இருக்கிற நிலை, நான் ஏகமா இருந்தா இப்படித்தான் இருக்கும் என்ற அந்த அறிவு அதை ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வரணும்.
அறிவு அதை ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வரும். ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அந்த அறிவு என்ன செய்யும்டா, அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமாக இருக்கிற ஒரு அனுபவம் எடுத்து எனக்கு வரணும். அதனால நாம அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம், அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம் என்று ஒரு கற்பனையை வச்சுதான் அந்த தியானத்தை செய்யும் அந்த உள்ளம். அப்படி ஒரு கற்பனையை வச்சு அந்த தியானத்தை அது செய்யறது எப்ப நடக்கும் என்று சொல்லுங்க அப்போ. நடக்கவே நடக்க அதை எதிர்பார்க்கவே தேவை. ஆனா சொல்ற விஷயத்துல உஸ்தாது எப்படி அதை சொல்றாங்கன்னா, ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயாண்டு இருக்காங்க. அப்ப அங்க அமைந்து இருக்கிற ஒரு நிலையை உஸ்தாது அறிய சொல்றாங்க. அங்க அமைந்து இருக்கிற அந்த நிலை கட்டுண்ட நிலையாக இருக்கும். அதனால அது அப்படி அறிவோம் என்று சிந்திச்சா நாம ஏன் அங்க போயிட்டு கட்டுண்ட நிலையை தேடுவோம்? இப்ப கட்டுண்ட நிலையா இருக்குமாண்டா அறிவாயாண்டு கேட்க மாட்டாங்க. ஏன் அறிய முற்பட தேவையில்லை. நான் கட்டுண்ட நிலையா இடிக்க மீனா அறிகிறோமா? நம்ம நம்மள நல்லா தெளிவா பார்க்கமே, தெளிவா நாம நம்மள காண்றோமே. அப்ப இங்க அறிகிறதுக்கு என்ன இருக்கி, அறிய முற்படுறதுக்கு என்ன இருக்கி? அப்ப ஐனைக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கேன்டா, அறிய முற்பட வேண்டி இருக்கேன்டா. என்ன அர்த்தம்? அறிகிற நிலையில நான் இருக்கேன். இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற அந்த நிலை அறிய வேண்டிய ஒரு நிலை. அப்ப ஐனைக்கு அறிவைத்தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அறிகிற விஷயத்தை தான் முற்படுத்தும். அப்படி முற்படுத்தக்குள்ள அந்த நிலை என்ன செய்ய போகுது, நமக்கு ஒரு இன்னொரு நிலையை தந்து, இன்னொரு அனுபவத்தை தந்து, நீ ஏகமா இருக்கான்னு உணர்த்தி தர. அந்த அனுபவத்தையே நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும். ஏகமா நீ இருக்கிற நிலை என்று காட்டித்தர. அப்படி காட்டி தந்துட்டேன். அந்த காட்டித்தார வேலை பார்க்கறது தான் அறிவு. அந்த அறிவு எது? உள்ளமனு வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி ஒழுப்பி விடி. அந்த உறங்குற அறிவு தட்டி ஒழுப்பப்பட்ட உடனே அதுதான் காட்டி தருது. காட்டித்தாரத்துக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கேன்டா, அது ஞாபகத்திலே இருக்க வேண்டியிருக்கு. அந்த சொந்த இடிப்பு நிலைய மறக்காம அந்த தெளிவை தேக்கி அந்த உரிய இடத்துல உன்னை அமர்த்தி உன்னை இருத்தி ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் ஞாபகம் என்பது எதற்காக, விக்கிரி என்பது எதற்காக? அப்ப எதற்காக என்ற கேள்வியில என்ன பதில் வருதுண்டா, இதற்குத்தான். எதற்காக என்றா இதுக்குத்தான். எதற்காக தந்த தெரியுமா உங்களுக்கு ஞாபகத்தை? இதுக்குத்தான் தந்த. அப்படியேதான் அந்த பதில் வரணும். அது என்ன? அது இதுக்குத்தான். மறதி எண்ணுக்குங்க, அந்த அந்த நிலையை தேக்குங்க. அந்த நிலைக்குள்ள போயிட்டு தேக்கையுமானா, அந்த நிலைக்குள்ள போயிட்டு தேடையுமானா, அந்த நிலையில இருந்துகிட்டு ஒரு அனுபவத்தை உருவாக்கையுமானா கற்பனையா? ஏன்னா அந்த நிலையே அனுபவம் தான். நான் ஏகமா இருக்கிற அந்த நிலை தான். இப்ப அந்த நிலையில தான் இந்த கணமும் இருந்துகிட்டு இருக்கேன். இன்னும் அந்த நிலையை விட்டு நான் என்ன செய்யல, ஏகத்தை விட்டு அந்த நிலையை விட்டு வெளியே வரவே இல்லை. நான் வெளியே வந்திருக்கிறேன் உண்மையிலேயே அதனுடைய நினைவுல. அந்த நினைவுல வந்திருக்கனே அல்லாமல், அது நினைச்ச நினைப்புல இருக்கனே அல்லாமல் நான் வரல. இப்படி வருதா? அப்ப இன்னைக்கு கொஞ்சம் அதுல தரிச்சிருந்து அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலைய சிந்திக்க வேண்டியிருக்கு, அறிய வேண்டியிருக்கு. இப்ப அறியிற சிந்திக்கிறேன்டா, அது ஞாபகத்தில அதிகமாக அதை சரிபடணும். ஞாபகத்தில அதிகமாக அதை சரிப்படுத்தும். அப்படி சரிப்படுத்தினாலே ஒழிய அந்த இடிப்பு நிலை அதுல இருக்கிறதாக தெரிய வேண்டி வர. என்னடா அங்க தெரிய வேண்டி மாறது என்று சொல்ற வசனத்துக்கு அர்த்தம் என்னடா, உங்களோட உணர்வு ரீதியாக நீங்க இருக்கிறதா உணர்றதை தான் சொல்லும். உணர்வு இருப்பவன் நானும் உணர்வு வருமங்க அவசரம் உறுதி பெற்று அந்த உணர்வை பெறுங்க. இது எல்லாமே அந்த நிலையில திக்கிரில இருந்தா தான் நடக்கும். இப்ப இது இப்ப எல்லாருக்கும் பிடிபடும் நினைக்கிறீங்களா? உறவாட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் இப்ப சொல்றது பிடிபடும் விளங்கிட்டாங்க இல்ல, ஒரு சிலருக்கு தான் பிடிபடும். ஏன்னா அதுல தரிச்சு அதை ஞாபகப்படுத்தி அந்த இடிப்பு நிலையில பயிற்சி எடுத்துட்டு இருக்காளே அவளுக்கு தான் பிடிபடும். அப்படி இல்லாதவங்களுக்கு பிடிபடாது. அவனுக்கு இப்ப நான் பேசக்குள்ள எப்படி இருக்க மாட்டா, நல்லா இருக்கும், சரியா இருக்கும், அறிவு ரீதியாகவும் சரி என்று காணுவாங்க. எல்லாம் முடிய என்ன செய்வாங்கன்றா அதை விட்டு வழியே வந்துருவாங்க. இவங்களை சொல்ற என்ன, நக்கி பார்த்து கக்கிது என்றா காரணம் அறிவாரா?
அப்ப இவருக்கு என்ன செய்யுதுன்னா அந்த நேரத்துல மட்டும் அதுல இருந்து பார்க்காரு, மற அடுத்த கட்டம் அதுல இருக்கிறதுக்குரிய நிலை வருகுது இல்ல, இருக்காரு இல்ல, கக்கிது. காரணம் தெரியா, காரணம் அவருக்கு சொல்லல, ஏன்னா அவருக்கு கக்கிது. அப்ப அதுல போய் அந்த தரிச்சு இருந்தா மட்டும்தான் அந்த நிலை என்ன செய்யப்படும், அந்த இடிப்புக்கு அமை புரியும். அப்ப சொல்றத்தாலையும் காட்டித்தாரத்தாலையும் அறிவு ரீதியாக பெற்றுக்கொள்ளலாமே அல்லாமல் அந்த அனுபவத்தை என்ன என்று அறிகிறேன்டா அந்த அனுபவத்திலேயே இருக்கும், அந்த அனுபவத்தை மறக்காம இருக்கும். அனுபவத்தை மறக்காம இருந்தவன்டா அந்த இடிப்பு நிலை. நான் அடிக்கடி இதை பல தடவை உறவாட்டத்துல சொல்லியிருக்கேன். ஒரு ஏரியாவை நீங்க விளங்கி எடுக்கிறேன்டா என்ன செய்ய வேண்டியிருக்கு, முதல் பயணிச்சு அந்த ஏரியாவுக்கு போய் கதிரையை போட்டு இடிக்க வேண்டியிருக்கு. இருந்தா அந்த ஏரியாவோட என்னென்ன இடிக்கிட்டு தெரிய வேண்டி வார மாதிரி. சரியா, அந்த நிலையில அதை எப்படி ஒஸ்தாது சொல்றாங்கடா, திக்ரில் மூழ்கி விட்டால், திக்ரில் மூழ்கி விட்டால் என்றா ஞாபகத்தில மூழ்கி விட்டால், அங்க என்ன சொல்றாங்க, ஏகத்தில் ஆழ்ந்து விடலாமுங்க. ஞாபகத்தில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். அப்ப இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, அப்படியே இருக்கிறவரு சரியா ஏகத்துல ஆழ்ந்து விட போறார். ஆழ்ந்து விடுறேன்டா ஆழத்துக்கு போறாரு, ஆள் மனதுக்கு போறாரு. ஆள் மனதுக்கு போறேன்னா ஆழத்துக்கு போறாரு. அப்ப திக்ரில் ஞாபகத்தில மூழ்கினா ஏகத்தில ஆள்ற, ஏகத்தில ஆளக்குள்ள திக்ரில், அதாவது ஞாபகத்தில மூழ்கிற வரைக்கும். இதுல சின்ன ஒரு நுட்பம் இருக்கு. என்னடாது, ஏகத்தில திக்ரில்ண்டா ஞாபகத்தில மூழ்கிறாரு. ஞாபகத்தில மூழ்கிறாருன்னா ஞாபகத்தையே வச்சுக்கிட்டு இருக்க குழங்குதா, ஞாபகத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஞாபகத்தில மூழ்கிறது. இப்ப ஞாபகத்தை எண்ணத்துல வச்சுக்கிட்டு இருக்காருன்னு கேள்வி வரும். எண்ணத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு, ஏகத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஞாபகத்தை அவரோட ஞாபகம் இப்ப எங்க இருக்கா, ஏகத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதால, இது ஞாபகப்படுத்துறது என்கிற ஒரு விஷயம் அங்க நடக்கிறதால ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம், அங்க ஏகத்தில் உறங்கி விடலாம் என்று சொல்லல. அங்க சொல்றாங்க எப்படி என்றா, ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்க நீ அமைந்திருந்த அறிவாயான்னு கேட்காங்க. அப்ப இப்ப அறிய முற்படுறவருக்கு தான் அது ஆழ்ந்த உறக்க நிலை. விக்ருல மூழ்கிறவருக்கு அந்த ஏகத்துல தரிச்சு ஞாபகத்துல மூழ்கிறவருக்கு ஆழ்ந்து இருக்கிற நிலை, ஆழமான நிலை, ஆழ் மனது கிட்ட போற நிலை. இப்ப இவர் உறங்க மாட்டார். அந்த நுட்பம் பிடிபடுது, அந்த பாட்டில் இருக்கிற நுட்பம். ஏன்னா இதுல ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம், ஏகத்தில் உறங்கி விடலாம் என்று சொல்லல. அப்ப இப்ப என்ன செய்யறாருண்டா, அந்த ஞாபகத்தோட மூழ்கிறதால உறங்க மாட்டார். இப்ப உறங்குறாரு இல்ல, இது ஏகத்துல ஆழ்ந்து போயிருக்க, ஆழ்ந்து போய் இருக்க. இப்ப ஆள் மனது கிட்ட போயிருக்க, ஆள் மனது கிட்ட போற. இப்படி போன உடனே ஆள் மனதில் அமைந்திருக்கும் அந்த ஜோதி, ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதி. இப்ப ஜோதி ஒன்று வெளியாகுது, அந்த வெளியாகிற அந்த ஜோதி தான் நான் என்கிற உணர்வு. இப்ப இது நான் வாயால சொல்றேன். இப்ப இன்னைக்கு ஜோதி என்று வெளியாகிறது தான் ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பு நிலை. அது அவருக்கு என்ன செய்யுது, இன்னைக்கு வெளியாக. அப்ப இதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கின்றா இவரு, இப்ப இந்த உடலை மறந்து இந்த உலகத்தை மறந்து திக்ர்ல மூழ்கணும், ஞாபகத்தில மூழ்கணும். எந்த ஞாபகத்தில, ஏகத்தை சரிப்படுத்துற ஞாபகத்தில மூழ்கணும். அதை எப்படி ஒரு பாட்டுல சொல்றாங்க, சிறுக்கை இணையை நீக்கி, சிறுக்கை நீக்கி ஏகத்தில் தரித்து இயன்ற வரை திக்ர் செய்யுங்க, இயன்ற வரை ஞாபகப்படுத்துங்க. அப்ப இப்ப நான் சொன்ன விஷயத்துல உள்ள நுட்பம் விளங்குதா? ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் நீ அறிவாயா என்று கேட்கிற விஷயம், ஆழ்ந்த உறக்க நிலையை அறிய முற்படுறவருக்கு ஆழ்ந்த உறக்க நிலை என்று அதை காட்டி கொடுக்காரு, அதை சொல்லி கொடுக்காரு. அதுல நீ இருக்கிற அமைஞ்சிருக்கிற நிலையை நீ அறிவாயா என்று கேட்காரு. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க,
ஆழ்ந்த உறக்க நிலை என்கிறதுல உறக்க நிலையை எடுத்து போட்டு ஏகத்தில் ஆழ்ந்து விடலாமுங்காரு. இப்ப ஏகத்தில் ஆழ்ந்து விடுறவரு ஏன் உறக்கத்துக்கு போகாம இருக்காரு? திக்ருல மூழ்கிறதால. திக்ருல மூழ்கிறேன்டா ஞாபகத்துல மூழ்கிற. அப்ப அங்க ஆழ்ந்த உறக்க நிலைங்கிறது மறதியில மூழ்கிறது. அவரு மறதியோட போறதால அவருக்கு ஆழ்ந்த உறக்க நிலை. இங்க ஞாபகத்தோட மூழ்கிறதால ஆழ்ந்த இருக்கிற நிலை, ஆழ்ந்து இருக்கிற நிலை, அவர் ஆழத்திலே ஆழமாக இருக்கிற நிலை. இப்ப ஆழ்மனம்ங்கிற அந்த நிலையில அவர் இருக்கிறார். அப்ப இப்ப இவர் மேல் பரப்புல இருக்கக்குள்ள ஆழ்ந்த உறக்க நிலையை நீ அறி, அங்க எப்படி அமைஞ்சிருக்காங்கிறத நீ அறி என்று சொல்லி கொடுத்து போட்டு இங்க வந்து எப்படி சொல்லி கொடுக்காலண்டா ஞாபகத்துல மூழ்கு ஏகத்துல ஆழ்ந்து விடலாமங்க. அப்ப இப்ப இன்னைக்கு அவர் உறக்க நிலைக்கு போக மாட்டார். விக்கிரு ஞாபகத்தோடைய போறதால இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாருண்டா விழிப்பு நிலையை பெறுவார். விழிப்பு நிலையை பெறுவாருண்டா என்ன அர்த்தம்? என்ன இப்ப எடுக்கிற இன்னைக்கு அர்த்தம் மறதி நீங்க மறதி நீங்க. அதைத்தான் ஆரம்பத்துல என்ன சொல்றாங்கன்னா இணையை நீக்கி ஏகத்தில் தரித்து இயன்றவரை திக்ரு செய்யுங்க. ஆரம்பத்துல அந்த ஆழ்ந்து விட மாட்டாங்க, டக்குன்னு போய் மூழ்கிற நிலையோடு ஏற்படாது, அப்படியே இருப்பாங்க, உறக்கவும் போயிடும் ஆரம்ப பயிற்சியில் இருக்கிறவங்க. இப்ப இதுக்கு என்ன செய்யணும்டா அவங்க அந்த மூழ்கணும்டா என்ன அர்த்தம்டா முழுசா நினைவணும், முழுமையாவே என்ன செய்யணும் அந்த ஞாபகத்துல மூழ்கணும். இப்ப ஞாபகத்துல முழுமையா மூழ்கிறேன்டா என்ன அர்த்தம்? இப்ப கடல்ல ஒரு ஆள் குளிக்க போறாருண்டா அவர் இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் நினையாம தலையே புள்ள தண்ணிக்குள்ள கொண்டு போய் அப்படியே ஆழ்த்தினா தான் அவரு மூழ்கிறாரு, மூழ்கிட்டாரு என்று நினைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்டா இன்னைக்கு ஞாபகத்துல மூழ்கும். அப்படி ஞாபகத்துல மூழ்கக்குள்ள இன்னைக்கு ஒரு நன்மை என்று என்ன ஏற்பட போகுதுண்டா இந்த உலக சிந்தனை, உடலோட சம்பந்தப்பட்ட சிந்தனை, அந்த தொடர்பு, அந்த எண்ணங்கள் அறவே வராது. அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிடும் இன்னைக்கு நீங்கிடும், வேறு மூழ்கிற அளவுக்கு இல்லாம. அப்ப ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். அப்படின்னா ஏகத்தில நீங்க இருந்திடலாம். அப்ப இனித்தான் அங்கால ஏகத்தில் அப்படி இருக்கிறவருக்கு தான் ஆழ்மனதுக்கு கிட்ட போறேன். போன உடனே இப்ப என்ன ஏற்படுது? ஆழ்மனதில் அமைந்திருக்கிற அந்த ஜோதி வெளிப்படுது. அந்த வெளிப்படுற நிலை அவருக்கு உருவம். இப்ப அங்க ஜோதியா அங்க யார பார்க்க போறாரு? எதை பார்க்க போறாரு? தன்னைத்தான் உணர போறாரு. அங்க கட்டுண்ட ஒரு புலனுக்கு அமைவா கட்டுண்ட ஒரு பொருளை காண்ற நிலையல்ல அது. அது உணர்வால நான் இருக்கிறேன் என்கிற நிலை உறுதிப்படுத்தப்படுறது. உணர்வு தனக்கு நான் இருக்கிறேன் என்கிற நிலையை உணர்த்தி தர. இப்ப நிலையா நான் இருக்கிறேன் என்ற நிலைக்கு அவர் இயல்பா வந்துடுவேன். இது எல்லாத்துக்கும் திக்ர் தியானம் செய்யலையா அவங்க ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு போட்டு வேலையை பாருங்க. அவங்க செய்யாதாக்கள் அதை திக்ர செய்யல, தியானத்தை செய்யல, அதை செய்யறதில்ல என்றா அவங்களுக்கு இதுல ஒரு அனுப்புறமானமும் இது செய்ய. அவங்களுக்கு விளங்குற இடத்துக்கு வரமாட்டாங்க, விளங்குற இடமும் இருக்க. இதுக்கு காரணம் என்ன? உள்ளத்தை ஓர்நிலைப்படுத்தி ஞாபகப்படுத்தி பழக்கல. உள்ளத்தை ஓர்நிலைப்படுத்தி நிலை நிறுத்துறேன்டா ஞாபகத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? மூழ்கணும், ஞாபகத்துல மூழ்கும். இப்ப கொஞ்சம் போய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஞாபகப்படுத்திட்டே இருந்து போட்டு ரைட் நான் திக்ரு செஞ்சுட்டேன்னு வந்தா அப்ப அவன் உடனே என்ன சொல்றான்டா நீ திக்ரு ஞாபகப்படுத்தினா திக்ரு செஞ்சா ரைட் முடிஞ்ச நீ ஒலிம்பிட்டு போனோம்னா ஒலிம்பிட்டு வந்துடுவேன். மரா போய் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கிற ஞாபகத்துல இருக்கிற ரைட் அப்படியே இருக்கு வந்துடுவேன். அப்ப என்னடா இன்னைக்கு நடக்குது? அண்ணா இன்னும் இவர் மூழ்கிற கட்டத்துல முடிச்சு தட்டி விட்டுருவேன். மூழ்கிட்டாரா விஷயம் பிடிபட்டுருமே, பிடிச்சிட்டு வேற என்ன இவர் மறதியோட போகலையே, ஏகத்துல தரிக்கிற அந்த தரிக்கிற நிலைக்கு இப்ப ஞாபகத்தோட போறேன், நினைவோட போறேன். இப்ப என்னடா இங்க நினைச்சுக்கிட்டு இருந்தத்தை மறந்து பிரைன் நடக்குனால அப்படி போடுமே. இங்க நினைச்சுக்கிட்டு இருந்தத்தை மறந்து சரியா நினைச்சுக்கிட்டு இருந்தத்தை தான் மறக்காரு, நினைவை மறக்கல. நல்ல நுட்பமா இருக்கணும் மீறி நினைவை விடல, நினைவை விடையலாம். அது இப்ப இங்க இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால ஏகமாக நான் இருக்கிறேன்ங்கிறத என்ன செய்யுது? மறக்குது. இப்ப அந்த மறதியை நீக்கிட்டு போட்டு அந்த நினைவை எங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அந்த தெளிவை நோக்கி தேக்க வேண்டியிருக்கு.
இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தது மறந்துடும். இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தது என்ன இப்ப இருக்கிறது என்ற நினைவுல தானே இருக்கு. இப்ப நினைவுல இது இருக்கு. இப்ப இது நமக்கு புடிபடாம இருக்கு. ஏனடா நினைவு என்ற உடலுக்குள்ள இடிக்கென்று நினைக்கிறதால புடிபடுகிறது இல்லை. ஆனா நினைவுல நான் இருக்கணுங்கிறது புடிபட்டுட்டா இப்ப இந்த நினைவு இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால இப்படி நான் இருக்கேன், இப்ராஹிம் அடி இருக்கேன் என்று சொல்லி ஒரு நிலையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால அது ஏகமா இருக்கிற நிலையை மறந்து போய் இருக்கேன். இப்ப மறந்து போய் இருக்கிற அதுல நினைவு இல்லாம இருக்கு. அதை மறந்து போகுதுன்னா இன்னைக்கு நினைவு இல்லாம இருக்கு, நினைவு தரிபடாம இருக்கு, நினைவு இன்னைக்கு தரிப்படுத்தப்படாம இருக்கு. அப்ப அப்படி தரிப்படுத்தப்படாம இருக்கிறதால என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்ப இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத மறக்க வேண்டியிருக்கு. நினைவு மறக்கிறது இல்ல, நினைவு மறக்க மாட்டேன், நினைவு மறக்கிற நிலைக்கு வரைய மாட்டேன். இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத மறக்கிற அதுக்காக அந்த நினைவை கொண்டு போய் ஞாபகத்தை கொண்டு போய் மூழ்க வைக்கிறேன் ஏகத்துல. அத ஆரம்பமே உஸ்தாது எப்படி சொல்றாங்கன்னா இணைய நீக்கி இந்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கே அது இணைய அறிக்கா இல்லையா, அதை நீக்கி ஏகத்தில தரிச்சு இயன்ற வரை ஞாபகப்படுத்த ஆரம்பம். இது ஆரம்பத்துல வரவங்களுக்கு இயன்ற வரை நீ ஞாபகப்படுத்து என்று சொல்றாங்க. இப்ப ஞாபகப்படுத்தி இப்ப ஒரு அளவுக்கு பயிற்சி வந்துட்டா இப்ப அவருக்கு விளங்கு ஏகமண்டா எதை ஞாபகப்படுத்தணும் விளங்குமா இல்லையா? ஏக நிலை என்னன்னா அவர் ஞாபகத்துல இப்ப அவர் உணர்ந்துட்டாரு. இப்ப அடுத்த வட்டம் அவர் என்ன செய்ய வேண்டும்னா அந்த திக்கிற ஞாபகத்துல மூழ்க வேண்டியிருக்கு. இப்ப ஞாபகத்துல மூழ்கிட்டாரண்டா ஏகத்துல ஆழ்ந்துடுவாரு. ஆழ்ந்துடுவாரண்டா ஏகமாக நான் இருக்கிறேன் என்ற அந்த ஆழமான நிலைக்கு வந்துடுவார். ஆழ்மனம் என்கிற அந்த நிலைக்கு வந்துடுவார். உண்மையிலேயே ஏகமா இருக்க அந்த நிலை தான். மனமே உன் ஆட்சி பொருள், நீ மனமாய் மாறிவிட்டாய். ஆழ்மனதுக்கு வந்தாதான் அந்த மாற்றம் ஏற்படும். வந்த உடனே அங்க ஜோதி ஒன்று வெளியாகும். என்ன நான் ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்கிற ஒரு அறிவு ஒன்று வெளிப்படும். அத மூழ்கி இருக்கிறவருக்கு தான் வெளிப்படும். இந்த கொஞ்ச நேரம் இருந்து போட்டு ஒளிம்பிட்டு வரவருக்கு ஏற்படாது. அவருக்கு எவ்வளவு நேரம் மூழ்கணுமோ அவ்வளவு நேரம் கடல்ல மூழ்கினாரண்டா அவர்கிட்ட வெளி உறுப்புகள் நினைக்கிறதோட சரியா உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் நினையாதா மொத்தமா மூழ்கிட்டாரண்டா உப்பை ஒத்த நிலையிலே உண்மையோட ஒன்றி கரைப்பார், உண்மையோட ஒன்றுவாய். இப்ப நீங்க இன்ன இருக்கிற நிலை அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த இடிப்புல ஒரு கனவும் மறவாம இருக்கிற நிலையாக நினைவூட்டிட்டா சரி. அப்ப இப்ப நினைவுதான் இன்னைக்கு கண்டுபிடிப்ப அது நினைச்சது. இப்ப உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதுதான் இடிப்பு நிலை என்று அமைகிறது. அப்ப ஏகத்திலேயே இருக்கிறது தான் இலாகிலே இருக்கிறது. ஏகத்தை மறந்து போய் நினைச்சதில் இருக்கிறது தான் ஆலிகத்திலே இருக்கிறது. அது நினைவு, இது கனவு. இது அனுபவத்தில உணர வச்சு நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும் இந்த நான் என்று சொல்ற களிமா. இந்த சொல், இந்த சொல்ல பிடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கும், இவ்வளவு தூரம் வந்திருக்கும் அந்த சொல்ல பிடிக்கிறதுக்கு தான். ஏனென்றா ஏகத்திலாம் அந்த சொல்ல பிடிக்கல. அங்க சொல்லும் ஏகமா இருக்கு, பொருளும் ஏகமா இருக்கு, இடிப்பும் ஏகமா இருக்கு, எல்லாம் ஏகமாய் உள்ள மக்காம. அதுல நான் என்று சொல்லி ஒரு சொல்ல பிடிக்கிறேன்டா அந்த அதுல ஏகத்தில இருந்துகிட்டே அந்த சொல்ல பிடிக்கிறேன்டா இந்த நிலைக்கு வந்துதான். உண்மையிலே இந்த நிலைக்கு வந்திருக்கிறது அந்த நான் என்கிற சொல் தான். பொருள் வரவே இல்லை, பொருள் இன்னும் வரையும் இல்லை, இனி வரப்போறதும் இல்லை, மாறதுக்கும் இல்லை. பொருள் அதான் பொருள், ஏகம்ங்கிறது தான் பொருள். அகதை தவிர அதனுடன் வேறு ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க என்று கேட்டிருக்காரு. 1400 வருஷத்துக்கு முதலே கேட்ட கேள்வி ஒன்று இப்ப உஸ்தாதும் கேட்டிருக்க. அகதான சமதொன்றை தவிர வேற எதுவும் உள்ளதெண்டா சான்று இருந்தா கொண்டாங்க என்று கேட்கலாம் இல்லையா? அப்ப உள்ளது நானும் ஏகமடா என்கிற அந்த ஏகத்தில
உருப்பெற்று மறைகிறது நினைவு வந்து போறது. நினைச்சது நினைவுல வந்து போறதுதான் உருப்பெற்று மறைகிறது. அப்ப இந்த ரகசியம் இந்த நுட்பம் எல்லாம் அந்த ஏகத்துல தரிச்சு இருந்தா இயல்பா பிடிபடும், இயல்பா விளங்குற இடத்துக்கு வருவோம். இதை ஒஸ்தாது நமக்கு எப்படி இதை நீங்க புரிந்து கொள்ளலாம், எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்கிறதையெல்லாம் பாட்டுல தெளிவுபடுத்தி தராம உடல் தெளிவுபடுத்தி தந்துதாயிருக்கா. என்ன ரபிக்கு நான் தந்திரிக்காளா இல்லையா? தெளிவா தந்திரிக்கா. நான் இப்ப சொன்ன இந்த பாட்டு மூணையும் நீங்க நல்ல ஆழமா எடுத்தீங்களா, ஒரு பாட்டுல எப்படி சொல்றாங்கடா, ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா கேட்க முதல் அறிய முற்பட சொல்றாங்க. அப்ப அமைந்திருக்கிற அந்த நிலையை அறிய முற்பட்டவருக்கு நான் ஏகமாக இருக்கிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வருவார். ஒரு கட்டுண்ட நிலை இல்லாது என்ற ஏகமாக நான் இருக்கிற ஒரு அனுபவம். நான் ஏகமா இருந்தா எனக்கு என்ற ஏகமா இருக்கிற அனுபவம் எப்படித்தான் இருக்கும் என்று அறிவுல அவர் என்ன செய்வாரு, அறிகிற ஒரு இடத்துக்கு வந்துடுவார். வந்த உடனே இப்ப அடுத்த சொல்றாங்க இணையன்னு இருக்கங்க. அந்த ஏகமா இருக்கிற நிலையில நீ ஏகமா இருக்கிறியண்டா கட்டுண்ட ஒரு ஆளா இருக்கிறது அதுக்கு இணையா இல்லையா? அந்த இணைய நீக்கி ஏகத்தில தரிச்சு என்ன செய்ய சொல்றாங்க, இயன்றவரை திக்ர் செய்யுங்க. இன்னொரு பாட்டுல எப்படி சொல்றாங்க, ஏகத்தில தரிச்சு உரியபடி திக்ர் செய்யுங்க, உரியபடி திக்ர் செய்யுங்க. இப்படி செஞ்சு போட்டு மறு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கூட்டிட்டு போறாங்க, திக்ரில் மூழ்கி விட்டால் அந்த தரிச்சிருந்த அந்த ஏகத்துல ஆழ்ந்து விடலாம் வேண்டா இல்லாமகிறமா இடிக்கம்ங்கிறது எனக்கு தெரிய வேண்டி வருகிறதா. ஏகமாக நான் இருக்கேன்ங்கிறது உணர்தலுக்கு வருது. இன்னைக்கு அவர் உணர்றாரு, இன்னைக்கு உணர்ற இடத்துக்கு வர, உணர்ற இடத்துக்கு வாரத்தால என்ன செய்யறாரு, இப்ப அந்த இடத்தை பிடிக்காரு. இப்ப அவர் வளமையா உறங்குற மாதிரி உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உண்மையை உணராத ஒரு ஆளா, வளமையா உண்டு உடுக்கிற உறங்கி விழிக்கிற ஒசாத எப்படி சொல்றாங்கன்னா, உண்டு உடுத்து உறங்கி விழிக்கும் உலகம் உண்மையை உணருமா கேட்டாங்க. அப்ப இவர் வளமையா என்ன செய்யறாரு, உண்டு உடுக்காரு உறங்கி விழிக்காரு, உண்மையை உணர்றாரு இல்ல. ஆனா அந்த உண்மையை உணர்றவர் என்ன, அவர் உண்மையை உணர்றவரு, அவரும் உண்டு உடுக்காரு உறங்கி விழிக்காரு, ஆனா ரப்புக்குரியதங்க. இது ரெண்டு தான் இன்னைக்குள்ள வித்தியாசம். ஏன்னா அந்த ஏகனா இருக்கிற இடிப்பு நிலையிலிருந்து அந்த செயல் நடக்குது. இங்க கட்டுண்டவனா நான் இருக்கணுங்கிற அந்த நிலையை வச்சுக்கிட்டு இந்த செயலை செய்யறேன். இங்க ஒரு எண்ணம் இருக்கு, அங்க உணர்வு இருக்கு. இது ரெண்டு தான் இன்னைக்கு வர வித்தியாசம். இப்ப உறவாட்டத்துல ஒரு மிச்சம் ஹையான விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. மேலோட்டமான விஷயம் மட்டும் நீங்க நினைக்க வேணாம். உங்கூட இப்ப நீங்க இவ்வளவு காலம் இப்ப 8 மாசம் 10 மாசம் இந்த உறவாட்டத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்க புரிதலுக்காவது எடுக்கிற அளவுக்காவது விஷயத்தை தரணுமா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு இந்த உறவாட்டத்துக்குள்ள விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உங்களோட கேள்விகளும் வரணும். இதுக்குள்ள இன்னும் இருக்கு, சிலதை மறைச்சித்தானே பேச வேண்டி இருக்கு. கண்ணாடி மாறிட்டா, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்ப சொல்லியா உலகம் ஒரு கண்ணாடி, அத ஊன்றி பார்த்தவன் தள்ளாடி. இந்த ஊன்றி பார்க்கிறேங்கிற இந்த அர்த்தமும் ஏகத்தில ஆழ்ந்து விடுங்க என்று சொன்ன அர்த்தமும் இப்ப சரியா விளங்குதா? பிள்ளையாரிக்கா? அப்ப ஏகத்தில ஆழ்ந்து பாருங்க, கண்ணாடி தெளிவா விளங்கும். அப்ப உஸ்தாத் ஒரு பாட்டில என்ன சொல்றாங்கன்னா, குவளையம் யாவுமே மலுகராக அமையும். மலுகரண்டா கண்ணாடியா மாறி இருக்கும். அப்ப நீங்க இப்ப கண்ணாடியில யார பாப்பீங்க? அந்த பாக்குற நிலை எப்பொழுது உவந்து கொள்றானோ அப்பொழுது நான் ஆகி விடுவேன் என்று சொல்லி ஆகி விடுகிற அந்த நிலை அப்படியே மாறும். இங்க ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் ஏற்படணும்னு புதுசா ஒரு அனுபவம் வரும், கற்பனை போயிடுவான. அவ்வளவு கண்ணாடியே இப்ப கண்ணாடி இருக்கி. இப்ப உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும் என்று உஸ்தாது காட்டுறாங்க.
உள்ளம் என்பது ஒளியாகும் அங்கக்குள்ள கண்ணாடி தான் உள்ளம். உள்ளம் கண்ணாடியா தான் இருக்கு. இப்பயும் அந்த உள்ளம், அந்த உள்ளத்தில இருக்கிறத காட்டுறதுக்கு நாம இன்னும் அந்த உள்ளத்தை என்ன செய்யறோம் இல்லை, அதை சுதந்திரமாக்குறோம் இல்லை, அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறோம் இல்லை. இப்ப மழலை பருவ உள்ளத்திலே மலக்குத்துலக கன்றிக்கான். அப்ப இன்னைக்கு உள்ளம் எப்படி இருந்துச்சு, சுத்தமா இருந்ததால மலக்குத்துலக தெரிஞ்சிருக்கு. மறு என்ன சொல்றாங்க, மடையற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்கேன். இப்ப நாம மடையற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பை மேடாய் மாத்தினார். இப்ப குப்பமேடு உள்ளத்தில இடிக்கக்குள்ள சரியா, அந்த குப்பமேடை கண்டி குப்பை மேட்டுக்குள்ள இடிப்பமே அல்லாமல் அந்த உள்ளம் என்கிறது ஒளி, அதை உணர்ந்து கொள்ற அந்த வாழ்வுக்கு வரமாட்டேன். உள்ளம் என்பது ஒளி, அதை உணர்ந்து கொள்ற வாழ்வுக்கு வந்தா மலக்கூத்துடைய ஆழம் திறக்கும். அதை ஒரு பாட்டில எப்படி சொல்றாங்க, மலக்கூத்துடைய ஆழம் தன்னில் மறைந்த செய்தி அறிகுவயங்க. அப்ப இங்க அதை சுத்தமாக்குறேன்டா, அந்த உள்ளத்தை உள்ளம் சுத்தமாக்குறேன்டா, அல்லாவின் அருளின்றி அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது. அப்ப இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கா, ஏகம் என்று நான் இப்ப காட்டுற இடத்துல அந்த உள்ளம் தரிக்க வேண்டியிருக்கு. ஏகம்ங்கிறது தான் அல்லாஹ். அகதி என்கிற சொல் ஏகம். அந்த ஏகமா இருக்கிற அந்த பொருளுக்குத்தான் அல்லாஹ்ங்கிற சொல்ல சுட்டிருக்கும், அல்லாஹ்ங்கிற சொல்ல வச்சிருக்கும் இல்லையா. அப்ப அல்லாஹ்ங்கிற சொல் பொருளா ஏகம்ங்கிறது பொருளாண்டா, ஏகம் அகதிங்கிறது தான் பொருள். அப்ப ஏகம்ங்கிற அந்த பொருள்ல நம்மளோட உள்ளம் தரிச்சு சென்றா, தரிபடுமண்டா, தரிபடுற நிலை இருக்குமாடா, சுத்தமாகுமா இல்லையா. இப்ப நீங்க ஒரு மனுஷியாலத்துக்கு ஆழ்ந்த உறக்க நிலையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்து பாருங்களேன். அல்லாவை ஞாபகப்படுத்துறதால அவரோட கல்வி செய்தான் சாந்தி பெறுதான். அல்லாவுடைய அருள் உண்டி அகப்பரிசுத்தம் யாருக்கும் இல்லைண்டா, அதை ஞாபகப்படுத்துறதால உனக்கு உள்ள சுத்தமாகுதான். இப்ப உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த அருள் தேவைப்படுது. அப்ப இந்த அருளை பெற்றுக்கொண்டா இப்ப உங்களோட உள்ளம் என்ன ஆயிடும், மடையற வாழ்வை கொப்பி பண்ணி வச்சிருக்கிற குப்பையில வெளியாக்கிட்டோம். வெளியாக்கினதுக்கு அப்புறம் இப்ப அந்த உள்ளம் என்ன செய்யும், ஒளியா இருக்கிறதையும் அதை உணர்ந்து கொள்ற ஒரு வாழ்வும் உங்களுக்கு ஏற்படும். இன்னைக்கு ஏற்படுத்தும். அந்த ஏற்படுத்தினத்தால இப்ப லேசா கீறீங்க நீங்க, கண்ணாடி மாதிரி இருக்கீங்க. அது இப்ப நான் பேசக்குள்ள ஏற்படுது. இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்துட்டேன்னா சரி, இல்லாட்டி அந்த நிலையை விட்டுறக்கூடாது. அது லேசில அந்த நிலைக்கு வர இயலாது, லேசில அந்த கல்பு வராது. கடினத்திலும் கடினம், தரகுகள் நிறைந்த உள்ளம் அது, அதை தனிமைப்படுத்துறது மிக கடினம். மிக கடினம் என்றா முடியாது செல்லலோ சரி, யாருக்கும் முடியாது என்று கடினம் என்று சொல்லியிருக்காரு. தனிமையில் அமையா உள்ளமதில் தலை விரித்தாடு சைத்தானியா. அப்ப மடையற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பையா கிடக்கிற அந்த உள்ளத்தில சைத்தானியா இருக்குங்கிறத வெளிப்படையாவே சொல்ற அவசரம். அவன் என்ன செய்யறான், அதுக்குள்ளேயே கிடந்து அதுக்குள்ளேயே பிறண்டு அதுக்குள்ளேயே வாழ்ற மாதிரி அவரை என்ன செஞ்சு வச்சிருக்கான், ஆக்கி வச்சிருக்கான். அப்படி ஆக்கி வச்சதை தான் அவன் செஞ்சா நான் தடையை செஞ்சு அவங்களை என்ன செய்வேன், நரகத்துக்கு நிரப்புவேன்டா. இப்ப இது நரகம் என்று நீங்க காண்ற இடம் உங்களை உள்ள ஐநூறு கீனுக்கு வந்தால் அத்தனை ஜுன்னல் வகை அதை நரகம் பண்ணி நீங்க காணுவீங்க. கண்ட உடனே பெண் செய்வீங்க, அதுல இருந்து மீட்சி வர்றதுக்கு தான் அந்த உள்ளம் பாடுபடும். அந்த உள்ளம் பாடுபடக்கூடாது, அந்த உள்ளம் பரிசுத்தமாகும். பரிசுத்தமாகிற ஒரு நிலைக்கு உள்ளத்தை கொண்டாடாம அந்த உள்ளம் அதுல இடிக்கிறத வெளிப்படுத்தி காட்டாது. பிராயணா வெந்து நொந்த உள்ளத்துக்கு மடையற வாழ்வு கொப்பி பண்ணி குப்பைக்குள்ள கிடந்த உள்ளத்தை சொல்றேன். வெந்து நொந்த உள்ளத்துக்கு உலகமே அதன் சாக்கடை. அதுக்கு உலகம் என்ன சாக்கடை. உறுதி பெற்ற உள்ளத்துக்கு எப்படி, உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. அப்ப உலகம் ஒரு கண்ணாடி, அதை ஊன்றி பார்த்தவன் தள்ளாடி. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையிலே எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா, விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இருப்பதை நீ அறிவாய். இப்ப கண்ணாடி. இப்ப நாம அடுத்த கட்டம், இப்ப நாம ஏகத்துக்குள்ள நிக்கம். இப்ப ஏகத்தை தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஏகம் என்று காட்டுற இந்த நிலை எடுத்த எடுப்புல டக்குன்னு தெரிபடாது. வர எடுத்த எடுப்புல டக்குன்னு நம்பவே மாட்டோம். நம்புற அந்த கல்பு வராது. அப்ப இது நம்பித்தான் ஆகணும். ஏனண்டா
இத நம்புறதுக்கு நீளம் அகலம் கணத்தில ஒரு பொருள் இல்லை. அந்த இடிப்புல நீளம் அகலம் கணம் வரைவிலக்கணத்தில் அமையாது ஏக நிலை. நம்பிக்கையால மட்டும்தான் அந்த நிலையில என்ன செய்யலாம், இடுப்படுக்கலாம், அந்த இடிப்பை உணரலாம். நம்பிக்கை மட்டும்தான் அதுக்கு தேவை. அதை எப்படி விவசாயம் சொல்றாங்க சொல்லி தரவா? உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர் தானடா ஈமான். நம்பிக்கை உயிர். அது நான் ஏகமா இடிக்கிறேன் என்கின்ற இடிக்கிற அந்த இடிப்பு நிலை இடிக்கே, அது உயிர். அந்த உயிர் என்ன? நான் இடிக்கேன் என்று நம்புறேன். நான் உங்களை நம்ப சொல்றேன். எப்படி சொல்றாங்க? அதை தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இடிக்கி தூயோன் துணை இடிக்கி என்று சொல்லி போட்டு தூக்கத்தை நீக்கி வைக்க பெண்ணடிக்கா இன்னைக்கு தூய களிமான் இருக்கான். நான் ஏகம்ங்கிற ஒரு தூய களிமா இனிக்க இன்னைக்கு அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, அந்த நான் ஏகம் வந்து உணர்ந்து கொண்டிருக்கிறவன் துணை உங்களுக்கு கிடைக்கும் அந்த இடிப்புல. இப்ப தூக்கணுங்க கூட இப்ப நீங்க ஏகத்துல ஆழ்ந்திருப்பீங்க. ஆள் மனதில் இருக்கிற அந்த ஜோதி வழியாக இருப்ப உங்களுக்கு. இப்ப ஒஸ்தாது இன்னைக்கு பாவிக்கிற மெயின் விஷயம் என்னண்டா, தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இடிக்கி தூயோன் துணை இடிக்கி நம்பி என்ற ஒரு சொல் பாவிக்காயிருக்கு. ஏன் நம்பி என்று பாவிக்காக? ஏன் இன்னைக்கு நம்புங்க என்று சொல்றாங்க? நாம நம்ப மாட்டோம். ஏன்னா நாம ஆழ்ந்த உறக்க நிலை என்று பழக்க வழக்கத்திலே வச்சிருக்கோம். அந்த நிலை நாம உறங்கி கிடக்கமா இன்னைக்கு உண்மையை உணராம உண்டு உடுத்து உறங்கி விழிக்கும். அந்த நிலையில இருந்துதான் செய்யறோம். அதை உண்மையை உணராம செய்யறோம். அப்ப உண்மையை உணர்ந்தவர் வாழ்வு உலகுக்கு ஒளியா. அப்ப அந்த ஜோதி வழிபற்று. இப்ப இன்னைக்கு விஷயத்தை எடுத்து பாருங்க. இப்ப இனி காட்டுற விஷயத்தை அப்ப தூக்கத்தை நீக்கி தூய களிமாவை எடுத்த உடனே தூயோன்னு ஒருத்தன் இடிக்கணும் துணைக்கு. அதை நம்ப சொல்றாங்க. நம்புற மட்டும் இல்லை, அங்கால உள்ள தூய்மையோடு செயற்படுங்க. உள்ள தூய்மையோட செயற்பட சொல்றாங்க. அந்த நம்பி உள்ள தூய்மையா நீங்க ஏகத்துல உங்களோட உள்ளம் தரிச்சிட்டா அந்த உள்ளம் தூய்மையாயிடும். தூய்மையோடு வந்துடும். இப்ப நம்பி உள்ள தூய்மையோடு செயற்பட சொல்றாங்க. அப்படின்னு அங்க என்ன செயற்பாடு இருக்கு? இன்னைக்கு என்ன செயற்பாடு செய்ய வேண்டியது? ஞாபகத்தில் மூழ்கிவிட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். டைம் சரி, சாஹிப் நானா டைமை காட்டுவாரு. சாஹிப் நானாவை காணலையா, அப்படி ஆழ்ந்துட்டாரா ஏகத்துல? அவர் ஏகத்துக்கு போயிட்டு சரி. அப்ப இதோட வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamualaikum.